கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்று மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 7 முதல் 15 வரை இறை வார்த்தைகளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க கற்றுத்தருகிறார். ஏன் நமக்கு ஜெபிக்க தெரியாதா? தெரியும். அந்த ஜெபத்திலே தொடக்கம் முதல் கடைசி வரை நமது உலக பிரகாரமான தேவைகளை குறித்து அழுது புலம்பி கண்ணீர் சிந்தி, அப்பா எனக்கு அது வேண்டும் இது வேண்டும், இதைத்தாரும் அதைத்தாரும், இதிலே விடுவியும் அதிலே விடுவியும் என்று ஜெபிப்பதுதான் நமது ஜெபம். இல்லையே நமது மனப்பாடமாக சில ஜெபங்களை வைத்திருக்கிறோம். அந்த ஜெபங்களை சொல்லி நம்மை சமாதானப்படுத்திக் கொண்டு ஒரு ஆமென், அதோடு ஜெபம் முடிந்து விட்டது. அந்த கிறிஸ்து வார்த்தை மனுவான கடவுள், ஜெப ஆவியிலே நிறைந்த இறைமகன் நமக்கு கற்றுத்தருகின்ற ஜெபத்திலே ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறார். முதலிலே இறைவனை நாம் வணங்க வேண்டும். இறைவனுக்குரிய மரியாதை மகிமையை கொடுத்து ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அடுத்தது, இறைவா உமது ஆட்சி இந்த மண்ணிலே மலர வேண்டும். அதைத்தான் கிறிஸ்து சொன்னார். முதலாவதாக அவரையும் அவரது நீதியையும் தேடுங்கள். அவரது ஆட்சி, இறையாட்சி இந்த மண்ணில் மலர, அப்பா உமது ஆட்சி இங்கே வர வேண்டும். அப்படியானால் உலகிலே அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி, மன்னிப்பு, ஏற்றுக்கொள்ளுதல், சகோதர உறவு இவையெல்லாம் நம்மிலே, நமது குடும்பங்களிலே, சமூகத்திலே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இறையாட்சி. அடுத்ததாக, அப்பா உமது சித்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல, விண்ணுலகிலே அவரது ஆட்சி, அவர் சொல்வதுதான் அங்கு நடக்கும். அதே போல இந்த மண்ணுலகிலும் அவரது ஆட்சி நடக்கும் பொழுது அவரது சித்தம் நிறைவேறும். இங்கு அழகையோடு உள்ள போராட்டம். காரணம், மனிதர்கள் பாவத்தினால் வஞ்சிக்கப்பட்டு விழுந்து போனதினால் அழகை இந்த உலகை ஆட்சி செய்கிறார். ஆண்டவர் இந்த உலகை இறையாட்சி உள்ள உலகாக, அவரது சித்தம் நிறைவேறும் உலகமாக மாற்ற ஆவியானவரை தந்து வழிநடத்துகின்றார். அதற்கு நானும் நீங்களும் நமது வாழ்வை தூய ஆவியானவரோடு இணைந்த வாழ்வாக வாடும் பொழுது அவரது திருவிழம் சமாதானத்தின் உலகு, ஒளியின் உலகு, மீட்பின் உலகு, மன்னிப்பின் உலகு, அன்பின் உலகம் கட்டி எழுப்பப்படும். அடுத்தது, அன்றாட உணவை எங்களுக்கு தார். நமது வேண்டுதல் எல்லாம் பாருங்க, நாளைக்கு என்ன செய்வேன், மறுநாள் என்ன செய்வேன், எதிர்காலத்துக்கு என்ன செய்வேன், என் பிள்ளைகளுக்காக என்ன சேர்த்து வைக்க போறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அன்றாட உணவை எங்களுக்கு தார். அந்த பாலைவனத்திலே மன்னா பொழிந்தது. அவர் சொன்னார், அன்றாட தேவைக்கு உங்கள் மன்னாவை சேர்த்துக் கொள்ளுங்கள். அதிகம் எடுத்தவருக்கு எதுவும் மீதி இருக்கவில்லை, குறைவாக எடுத்தவர்களுக்கு எதுவும் குறைபட்டும் போகவில்லை. அதிகம் எடுத்தவர்களுக்கு அந்த உணவு அழுகி போனது. அன்றாட உணவு. காரணம், நம்மை காக்கும் கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிக்கிறார் என்ற நம்பிக்கை வேண்டும். எனவே அன்றாட உணவை எங்களுக்கு தார், எங்கள் தேவைகளை சந்தியும், எங்களுக்கு உடல் சுகத்தை தாரும், உம்மை துதிக்கும் ஜெப ஆவியை தாரும். அப்பா அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். அடுத்தது, ஆவிக்குரிய காரியங்களை ஆண்டவர் ஒப்படைக்கிறது. அன்பின் தகப்பனே, தூய ஆவியினால் எங்களை வழிநடத்தும். இந்த நாள் அப்ப ஆவியின் நிறைவிலே, ஆவியின் வழியிலே, ஆவியானவர் ஆலோசனையிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு வழிநடத்தும் என்று ஒப்புக் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக, முக்கியமாக நமது ஆன்மாவை அலசி ஆராய வேண்டும். எப்படி பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்றால், எனது ஆன்மா ஆண்டவரோடு இணைந்திருக்கிறதா? ஆண்டவர் கற்றுத்தந்த வழியிலே நான் வாழ்கின்றேனா? ஆண்டவர் மன்னிக்க கற்றுத்தந்தாரே, அந்த மன்னிப்பை நான் கொடுக்கின்றேனா? இறைவன் என்னை அன்பு செய்ய கற்றுத்தந்தாரே, அந்த அன்பை கொடுக்கின்றேனா? பிறரை நான் அவமதிக்கின்றேனா? இகழ்ந்து உரைக்கின்றேனா? மனம் திருந்திய ஒரு பாவியை அல்லது பாவத்திலிருந்து விடுபட்டு இறை இரத்தத்தால் கழுவப்பட்டு ஆண்டவருடைய பாதையில் நடக்கும் ஒரு ஆத்மாவை மீண்டும் குத்தி குத்தி காயப்படுத்தி ஒதுக்கி தள்ளுகின்றேனா? அவ்வாறு தள்ளிவிட்டு, ஏசப்பா என்னை ஆசீர்வதி என்று ஜெபிக்கின்ற பரிசேயத்தனம் உள்ளவர்களாக நாம் ஜெபிக்கின்றோமா என்று நமது ஆன்மாவை அலசி ஆராய வேண்டும். இறுதியிலே, அப்பா இந்த உலகம் சோதனை நிறைந்தது. ஆண்டவரே, நீர் சொன்னீரே, ஓநாய்களுக்கு மத்தியில் ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல அனுப்புகிறேன் என்று. நாங்கள் இந்த ஓநாய்களினால் பீறி போகப்படாமல், காயப்படாமல், தகப்பனே அப்பா நாங்கள் சோதனைகளை சகிக்க எங்களுக்கு வலிமை தாரும். இந்த உலக பிரகாரமான சோதனைகளிலே நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு அந்த கண்ணிகளிலிருந்து எங்களை காப்பாற்றும். இதுதான் நம் அனுதினம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம். முதலிலே ஆண்டவரை துதித்து ஆராதித்து மகிழ்தல், இறைவனுக்குரிய வணக்கத்தையும் மரியாதையும் செலுத்துதல், கடவுளே உமது ஆட்சி வரட்டும், உமது திருவிழம் இங்கு நிறைவேறட்டும் என்று ஆண்டவரை
இந்த மண்ணுலகிலே நம் வழியாக வரவேற்று அவரது ஆட்சி நம் வாழ்வழியாக கட்டப்பட நம்மை ஜெபிக்க வேண்டும். அவரது சித்தம் அன்றாட தேவைகள் சந்திக்கப்பட எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. உலக பிரகாரமான பொருட்களின் மீது நாங்கள் இச்சை கொண்டு அதற்காக ஓடி உழைக்காமலே சொன்னது போல நிலை வாழ்வுக்கான செல்வத்தை விண்ணிலே சேர்த்து வைங்கள் சொன்னீரே. அதே போல இரக்க செயல், மன்னித்தல், அன்பு செய்தல் என்று எங்கள் செல்வங்களை விண்ணுலகில் சேர்க்க எங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே. எங்கள் ஆன்மாவை ஒவ்வொரு நாளும் அலசி ஆராய்ந்து எங்களை பரிசுத்தப்படுத்த தேவ ஆவியானவரை கொண்டு வழிநடத்தும். கடைசியில உலக பிரகாரமான கண்ணிகளிலே விழுந்து விடாமல் எங்களை காப்பாற்றும். எங்களை சுற்றிலும் எங்களை போன்று வேடமணிந்து ஓநாய்கள் நிறைய இருக்கின்ற ஆண்டவரே, அந்த ஓநாய்களின் கண்ணிகளிலே விழுந்து விடாதபடிக்கு உமது திருக்கரத்தால் எங்களை தாங்கி வழிநடத்தும் என்று அனுதினமும் ஜெபித்து ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம்மை நாங்கள் துதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். வல்லமையுள்ள தகப்பனே, நீர் உமது சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களை எங்கள் வழியாக உமது அரசு கட்டப்பட உமது திருவிழம் நிறைவேற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் பலவீனர்களாக நாங்கள் எங்கள் ஆன்மாவை கரைப்படுத்தி போடாதபடிக்கு உம் இரத்தத்திலார் அனுதினமும் கழுவி பரிசுத்த வழியிலே நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த உலக கண்ணிகளில் எங்களை விழ செய்யாதபடிக்கு அன்பின் தகப்பன் நீர் உமது செட்டைகளினால் சுமந்து காத்து பாதுகாத்து உமது இரத்த கோட்டைக்குள்ளாக எங்களை வழிநடத்த வேண்டும் என்று அன்னை மரியாளோடு சேர்ந்து துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். அன்பானவர்களே, இறைவன் இயேசு வாழ்க்கையிலே நாம் வாழ்வதற்கான வழிகளை எல்லாவற்றையும் வாழ்ந்து காட்டி கற்றுத் தந்திருக்கிறார். இன்று ஜெபிக்கவும் கற்றுத் தந்திருக்கிறார். இப்பொழுது தூய ஆவி நம்மளோடு இருந்து நமக்காக பரிந்து பேசுகிற இந்த ஆவியான தெய்வம் அன்னை மரியாளோடு சேர்ந்து ஜெபிக்க துதிக்க நம்மை வழிநடத்துகிறார். எனவே அனுதினமும் ஜெபிப்போம், ஆண்டவரோடு இணைந்து ஜெபிப்போம், தனிமையிலே ஆண்டவரோடு உறவாடுவோம், இறை வார்த்தையோடு பேசுவோம். அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுவாள் என் நம்பிக்கையோடு இன்றைய நாளையும் இனிய நாளாக்குவோம். ஆமென்.